நிறைவாக பொழிவானாக. நம்முடைய நாட்டு திட்டங்கள் ஹலாலான தேவைகள் யாவற்றையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சமூகத்தில் இருந்த பல்வேறு தீமைகளை பகிரங்கமாக வெளிப்படையாக எதிர்த்தார்கள். இதனால் அவர்கள் பல்வேறு எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டனர். சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லும் பொழுது அங்கு எதிர்ப்புகள் என்பது ஏற்படத்தான் செய்யும். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை உத்தரவிட்டானோ அதை மக்கள் மன்றத்தில் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக எடுத்துச் சொன்னார்கள். அங்கு நடைபெறுகிற தீமைகளை பகிரங்கமாக எதிர்த்தனர். இதனால் பெருமானார் சம்பாதித்துக் கொண்டது பல்வேறு எதிரிகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அந்த எதிரிகள் திட்டம் போட்டார்கள். பல்வேறு சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தனர். குறைஷியர்களினுடைய இந்த சூழ்ச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டு சஹாபா பெருமக்களோடு பாதுகாப்பாக அவர்கள் தங்களுடைய நாட்களை கடத்தினர். அதாவது குறிப்பாக இரவு நேரங்களில் தனக்கென்று சில பாதுகாப்பை பெருமானார் ஏற்படுத்திக் கொள்வார்கள். இரவு நேரங்களில் சஹாபாக்கள் பெருமானாரை பாதுகாப்பார்கள். அப்படியாக பல்வேறு இரவுகள் கழிந்தது. அன்னை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்தில் ஓரிரவு விழித்திருந்தனர். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களில் நல்லவர் ஒருவர் இன்று இரவு என்னை காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இதா சமயமினா சௌத்த சிலாஹி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆயுதங்களினுடைய சப்தம் கேட்டது. ஆயுதம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால மன் ஹாதா, யார் அது அப்படின்னு கேட்டாங்க. நபி அவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆயுதங்களின் சப்தம் கேட்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்கப்பட்டவர் சொன்னார், ஃபகால, அவர் சொன்னார், அன சஅத் இப்னு அபி வக்காஸ், நான் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜிது லியஹரஸுக, நான் உங்களை காவல் காக்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் நாயகமே என்று அவர்கள் சொன்னார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிச்சாங்க. நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு தூங்கினாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு சஹாபியை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் பெருமானாருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது. சஹாபாக்கள் நபியவர்களை பாதுகாத்தது ஏதோ ஒரு சில இரவுகள் மட்டுமல்ல, நிறைய இரவுகள். அதாவது பெருமானார் மக்காவிலிருந்து எப்பொழுது மதீனா வந்தார்களோ அன்றிலிருந்தே நிறைய இரவுகள் சஹாபாக்கள் பெருமானாரை பாதுகாத்துக் கொண்டே இருந்தனர். தினந்தேனும் ஒவ்வொரு சஹாபி. பிறகு அல்லாஹ் தஆலா பார்த்த ஒரு ஆயத்தை அருளினான், ஒரு ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், ரசூல் அவர்களே, உம் ரப்பிடமிருந்து உம் மீது அருளப்பட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பியுங்கள். வஇல்லம் தஃஅல், அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபமா பல்லக்த ரிசாலதா, அவனது தூதுவத்தை நீங்கள் நிறைவேற்றியவராக கருதப்பட மாட்டீர்கள். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் தஆலா உங்களை மக்களிடமிருந்து பாதுகாக்கிறான் அப்படின்னு ஆயத்தை அருளினான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்களின் தீங்குகளில் இருந்து பாதுகாக்கிறான். அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறான். எந்த மனிதனும் உங்களை நெருங்க முடியாது, உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற கருத்துல அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாக்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்துவதில்லை அப்படிங்கிற ஆயத்தை எல்லாம் அருளிய பிறகு
இந்த வசனம் இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தாம் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து தன்னுடைய தலையை அப்படி வெளியே காமிச்சு சொன்னாங்க, யாரெல்லாம் எனக்கு மெய்காப்பாளராக இருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, யாரையும் நீ பாதுகாக்க வேண்டாம், என்னுடைய செக்யூரிட்டி கார்டு கூட போயிருந்து யாரும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்கல, மக்கள் மன்றத்தில் உலா வந்தனர். சராசரி மனிதர்களை போல பஜார் வழியாக செல்வார்கள், வருவார்கள், போவார்கள். ஆனால் பெருமானார் பகிரங்கமான தீமையை எதிர்த்து பிரச்சாரமும் செய்து கொண்டிருந்தனர். எந்த ஒரு பாதுகாப்பும் எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாக்கிறான். மட்டுமல்ல, பெருமானார் போரில் பங்கெடுத்தார்கள். மற்றவர்களை போன்று உத்தரவிட்டு விட்டு ஒதுங்கிக் கொள்வது கிடையாது. போர் செய்யுங்கள் என்று உத்தரவிடுவார்கள், ஆனா பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்வார்கள். படைகள் போர் செய்யட்டும் என்று ஓரமா தன்னுடைய உயிரை பாதுகாத்து ஒதுங்கிடுவாங்க. இப்ப போர் நடக்கும் போது பிரதமர் போய் நிக்கிறார முன்னால, எதிரிகளை சந்திக்க யார் போய் நிக்கிறது? போர் செய்யணும் உத்தரவிட்டுருவார், அவ்வளவுதான். இவரு பத்திரமா இருப்பார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி போர் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு ஒதுங்கிக் கொள்ளவில்லை. களம் கண்டார்கள், களத்தில் நின்றனர், எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்தார்கள். இதனால் எதிரிகள் காயப்படுத்தப்பட்டார்கள், எதிரிகளால் காயப்படுத்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தினார்களே தவிர பெருமானாரை அவர்களால் கொல்ல முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு முன்னாலேயே நின்று எதிர்ப்பார்கள். ஆனால் காயம்தான் ஏற்படுத்த முடிந்ததே தவிர பெருமானாரை கொல்வதற்கு, அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எதிரிகளுக்கு கிடைத்தாலும் பெருமானாரை தொடக்கூட முடியல அவங்களால. ஏனென்றால் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான், அல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மனிதர்களிடமிருந்து பாதுகாக்கிறான் நாயகமே. அது மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்து நாட்டுக்கு போருக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர். கருவேல மரங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பகுதி வந்தவுடன் அங்கு தங்கினார்கள், தம் படைகளோடு தங்கினார்கள். அந்த படையினர் ஒவ்வொரு இடத்தை தேடி பிடித்து அங்க எங்க நிழல் இருக்கோ அங்க போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய உடைவாளை எடுத்து அங்குள்ள அந்த கருவேல மரத்தில் மாட்டி விட்டு அங்கேயே படுத்து உறங்கினாங்க, அங்கேயே படுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு என்ன செஞ்ச அந்த வாழை எடுத்துக்கிட்டான் கையில. வாளை எடுத்துக்கொண்டு பெருமானாரை பார்த்து மிரட்டினான், மையம்னாவுக்க மின்னி, என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பார்? என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பது இந்த நேரத்தில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னாங்க. ஒரு தடவை சொல்லலையா, 3 முறை சொன்னார்களா. அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்னு சொன்ன அந்த வார்த்தையானது அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கையில் இருந்த வாள் நடுவி அப்படியே கீழே விழுந்துருச்சு. அங்கேயே உட்கார்ந்து அந்த இடத்துல சரண்டர் ஆயிட்டான். அப்ப என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பது என்று ஒரு வாளை வீசுகிற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, துன்பத்தின் பொழுது அல்லாஹ் என்று நாம் சொன்னால், உளப்பூர்வமாக சொன்னால், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த உறுதியான எண்ணத்தில் எவர் அந்த அல்லாஹ்வை சொல்லுவாரோ அந்த அல்லாஹ் நிச்சயமாக முசீபத்திலிருந்து அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ்ங்கிற அந்த சொல் இருக்குது பாத்தீங்களா, அது சாதாரணமானது அல்ல. அது ஒரு மிகப்பெரிய மந்திர சொல்லது. நம்ம சும்மாதான் அல்ல அல்ல அல்லான்னு சொல்லிட்டு போறோம், அப்படி அல்ல. அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து வரும் பொழுது நாம் சந்தித்திருக்கும் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த ஒரு சொல், அந்த வார்த்தை அவற்றை அந்த பிரச்சனைகளை எல்லாம் எரித்து கரித்து நாசமாக்கிவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திர சொல் தான் அந்த அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடமிருந்து யார் பாதுகாக்கிறதுன்னு கேட்கிறீங்க, நீ அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே இல்லையா, அல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், அதே அல்லாஹ் தான் இன்னைக்கு இருக்கிறான்.
அந்த நேரத்தில் பெருமானாருக்கு எப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தானோ அதே அல்லாஹ் தான் இன்றும் இருக்கிறான், இன்றும் நம்மை அவன்தான் பாதுகாக்கிறான். ஆனால் நமக்கு தான் அந்த ஈமானில் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது, நம்பிக்கையில் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது நல்லோர்களே. எனவே அந்த அல்லாஹ்வை எந்த நேரமும் நாம் நினைப்போம், அதே நேரத்தில் அல்லாஹ்வை எந்த நேரமும் அழைக்கலாம். உலகத்துல வந்துட்டு மனிதர்களை அழைப்பதற்கெல்லாம் குறிப்பிட்ட சில நேரம் இருக்குது. செல்போன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அவன்கிட்ட செல்போன்ல பேச முடியும். அதுக்கு மேல போன் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், எடுக்கவே மாட்டார். ஓயாமலாம் கூப்பிட முடியாது யாரையும். ஆனா எல்லா நேரமும், எனி டைம், எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதில் சொல்லுவான். என்னுடைய அடியார்கள் நான் எங்கே என்று கேட்டால் உங்களுக்கு சமீபத்துல தான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அவன் எதை என்னிடத்தில் கேட்கிறானோ அதை நான் செவிமடுக்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து வாழ்பவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றுவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين.